சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை 7 முறை சொல்லிட்டு நீ தூங்கும்போது கண்டிப்பாக என்னை சரணடைந்த உன்னை நான் காப்பாற்றி உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையை உண்டாக்குவேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அதுக்கு அதிகமாகவே நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நிறைய துன்பத்தையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்ட. அதனால தான் இதுக்கு மேலும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இன்று இரவு தூங்க போகும் முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை சரணடைய சொல்கிறேன். என்னை முழுவதுமாக சரணடைஞ்சிட்டாலே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தாங்க முடியாத அளவுக்கு வந்துடுமே செல்லமே. இப்போது உனக்கு இருக்கும் வேதனைகளை குறைத்து உன் மனத்தில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக ஆசைப்பட்டது போலவே நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளை தான் நான் செய்ய போகிறேன். அப்படி உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் ஒப்படைக்கணும்னா அதற்கு இதை நீ இன்று இரவு சொல்லியே தீரணும். அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்பாக உட்காந்து ஓம் சாய்ராம் சரணம், ஓம் சாய்ராம் சரணம்னு மொத்தம் 7 முறை சொல்லு. அப்படி ஓம் சாய்ராம் சரணம்னு என்னையே சரணடைகிறேன் என மனசார நீ 7 முறை சொல்லும்போது இனி 7 ஜென்மத்துக்கும் உனக்கு எந்த திக்கிலும் இருந்து எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கான காரியங்கள் அனைத்தையும் நானே முன்னின்று பொறுப்பேற்று செய்து முடிப்பேன் என்று செல்லவே. இதுவரைக்கும் உன் மனசில் இருக்க அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்ததால தான் ஓம் சாய்ராம் சரணம்னு சொல்லி இந்த சாய்பாபாவை சரணடைய சொல்கிறேன். என்னை சரணடைந்தினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பங்களும் மாற்றங்களும் வந்து சேரும். அப்புறம் என்ன, எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நடந்து முடியும். நீயே கண்ணீரோட ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உன் வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உன்னை செதுக்க வந்தவர்கள் யாராக இருந்தாலும், அதாவது உன்னை திட்டுறவங்களையும் குறை சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடந்து போய்கிட்டே இரு. யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. ஆனால் அவங்க வார்த்தைகளை கவனித்து பார்க்கணும். அது உண்மையாக இருந்தால் அதை திருத்திக்கோ மாற்றிக்கோ. அது பொய்யாக இருக்குது, வேணும்னே உன் மேலே பொய்யா பழி போடுறாங்க, பழி சுமத்துறாங்கன்னா அதை பற்றி ஒரு நொடி கூட நீ யோசிக்க வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களுமே உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்களாகவும் உன் வாழ்க்கைக்கு பாடமாகவே வந்தவர்களாகவுமே இருப்பார்கள். நீயும் எல்லாரையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை முன்னேற்றுவேன் செல்லமே. கோபத்தில் பேசாமல் இருக்காமல் ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைனா அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக சொல்லிவிடு. அப்படி நீ சொல்லும்போது ஒரு அவங்களுக்கு அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததான்ற புரிதல் வரும். அதுக்கப்புறமா அது பிரிவு நிரந்தரமா இல்லை அவங்க தப்பாக உங்ககிட்ட பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாங்களான்றதையும் நீ தெரிந்து கொள்ளலாம் அல்லவா. உன்னை விட்டுட்டு வேணான்னு விலகி போகிறவங்கள விட்டுடு. ஆனால் அதற்கான முதல்ல ஒரு சிறு முயற்சியை நீ செஞ்சு பார்க்குறதுல தப்பே இல்லை. நீ முதல்ல ஒரு முயற்சி எடுத்து அடியெடுத்து வச்சு அவங்கக்கிட்ட காரணத்தை கேட்ட பிறகும் அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் தப்பாக நினைக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு விலகி போய்விடலாமே செல்லமே. நதி நீரோ அல்லது சாதாரண தண்ணியோ கூட கீழே விழுந்து ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி அது பாதையில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது போகிற பாதையில் ஒரு தடையை உருவாக்குனா அது சற்றும் யோசிக்காமல் வேற எங்கேயாவது ஒரு வழி இருக்குமா, எங்கேயாவது வளைஞ்சு நெளிஞ்சு ஓடலாமான்னு தான் தேடும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ போகும் பாதையிலோ அல்லது செய்யும் செயல்களிலோ ஒரு தடை வரும்போது சற்றும் யோசிக்காமல் அடுத்த பாதையை அடுத்த விஷயத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றை பிடிக்கலைன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுக்கு உன்னை விட வேற யாரையோ ரொம்ப பிடிச்சிருக்குன்றது தான். அப்படி யார் உன்னை விட்டு ஒதுங்கி நின்னாலும் விலகி நின்னாலும் நீ கவலைப்படாத. சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்கள் சில பேரை புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்வார்கள். உன்னை யார் விமர்சித்தாலும் குறை சொன்னாலும்
நீ எதையும் கண்டுகொள்ளவோ யாரிடமும் சண்டை போடவோ வேணாம். ஏன்னா எல்லா வகையிலும் நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட சண்டை போடுறவங்களும் பிரச்சனை செய்கிறவங்களும் கூட அதை உணர்ந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னமோ இந்த உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாதவங்க மாதிரி நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உடனே ஓடி வந்து உன்னை குறை சொல்கிறாங்களே, உதாசீனம் பண்ணுறாங்களேன்னு யோசிக்காத. எப்போ நீ கஷ்டப்படுவேன்னு பார்த்து காத்திருந்து நீ கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் அனுபவிக்கிறேன்னு ஒன்றை சொல்கிறதுக்காகவே இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள் முன்பாக நீ ஒருபோதும் தோற்று போயிடக்கூடாது என் செல்லமே. ராசி பலனை மட்டுமே நம்பி அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சும்மாவே உழைக்காமல் உட்கார்ந்துருக்கவனுக்கு நாள்தோறும் சனிப்பயிற்சியாக கஷ்டம் மட்டுமே இருக்கும். ஆனால் அல்லும் பகலும் பாராமல் அன்றாடம் உழைக்கும் உனக்காக வாழ்க்கையில் நான் குரு பயிற்சியவே உண்டு பண்ணி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செஞ்சு தருவேன். எப்போதும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. அதனால தான் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் சரியாக செய்துவிடு. உன் வேலைகளையும் கடமைகளையும் நீ கவனத்தோடு சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியுடையதாக மாறும். ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் இருக்குமா என்ன? அதே போலதான் உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்தே தருவேன். உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீயும் நேசிக்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் உனக்கு யாரையும் வெறுப்பதற்கு நேரம் இருக்காது. உன்னை வெறுக்கும் மனிதர்களையும் வேண்டாம்னு சொல்லும் மனிதர்களையும் பற்றி நீ யோசிக்கவே வேணாம். அதுக்கு பதிலாக யார் உன் மீது அன்பாக பாசமாக இருக்காங்களோ அல்லது உனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களை மட்டும் நேசிக்கும் பிள்ளையாக இரு. நான் உன்னை பாதுகாக்கும் போது கண்டிப்பாக உனக்கு எந்த தீங்கும் யார் மூலமாகவும் வரவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்த காரியத்தையும் கூட நிச்சயம் வெற்றியுடையதாக நான் ஆக்கி தருவேன். இருள் சூழ்ந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஒளி பொருத்துவதற்காகவும் பிரகாசம் அடைய செய்வதற்காகவும் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருவதற்குமாக தான் இந்த என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை சரணடைய சொன்னேன். நீ இழந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வண்ணமயமாக அழகாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. பூத்து குலுங்கும் பூங்காவனத்தை போல உன் வாழ்க்கை மலரப்போகுது. உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் பொறுமையாக இருந்தினா போதும். உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். வெகு விரைவில் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறுவது உறுதி. இனிமேல் உன் வாழ்க்கை பயணமும் கூட ஆனந்தமானதாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நானே உனக்காக அவரை படைச்சு உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அதனால் எந்த வகையிலும் அவர் உனக்கு சரியில்லாதவராக இருக்க மாட்டார். எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நான் செய்வேன் என நம்பிக்கையோடு வாழ தயாராக